எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்வொர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே அந்த 80 ஷீட் எடுத்துருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சு கூட 1 வீக் ஆகிடுச்சு. ப்ளைவுட் கூட சொல்லியிருப்பேன், ரெட் கவர் ப்ளைவுடு, வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் பார்க்குறது அதுதான் ரெட் கவர்ன்ட்டு. அப்புறம் க்ரீன் லேண்டுன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் யூஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஷீட் வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்தது. ரெட் கவர் வந்து 105 ரூபா ஸ்கொயர் ஃபீட் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஷீட்டு வந்து நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுவும் பெண்டெல்லாம் வர்றதில்ல, நல்லா தரமாக இருக்குது. அதே மாதிரி சீட்டு கிளியறதில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே அப்படின்லாம். அப்புறம் வந்து கமர்ஷியல் நம்ம யூஸ் பண்ணதில் வந்து க்ரீன் லேண்டு அது யூஸ் பண்ணோம். அதுவும் நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் லைனில் இந்த ஷீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ரெட் கோர் அப்படி வாட்டர் ப்ரூஃபில் வந்து ரெட் கோரு, அப்படி இல்லைன்னா கமர்ஷியலில் வந்து க்ரீன் லேண்டுன்னு சொல்லி அந்த பேர். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 11க்கு 10 மொத்தமாக ஒரு பெட்ரூமில் 7க்கு 7ல் ஒரு வால்ட்ரு ஸ்லைடிங் டோர் போட்டு ஒரு ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். பக்கத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது ஃபஸ்ட் பெட்ரூம், கீழே இருக்கிற பெட்ரூம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பீரோ வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டோர் போட்டிருப்போம். அது நான் போக போக பார்ப்போம். இது சின்னதாக ஒரு டிவி யூனிட், 3 கிளாஸ் டோர் வர்ற மாதிரி. அப்புறம் அந்த பெட்ரூமில் மேலே லேஃப்ட்டு. இங்கே ஹாலில் வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு 3 ட்ரா வர்ற மாதிரி ஒரு ஆன டேபிள், கீழே ஒரு 3 டோரு. அப்புறம் ஸ்டேர்கேஜ் கீழே பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே ஃப்ரேம் மட்டும் பண்ணி நம்ம அப்படியே ஃபினிஷிங் பண்ணி விட்ருக்கோம். உள்ளெல்லாம் எந்த ரேக் எல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக அப்படியே முடிச்சு விட்ருக்கோம். உள்ளே எதுவுமே ஸ்டோரேஜ் எல்லாம் எதுவுமே ரேக்கெல்லாம் கிடையாது, அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். மொத்தம் அந்த ஸ்பேஸை வந்து மறைக்கிறதுக்காக இது பிளான். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது, அப்புறம் டைம் இல்லாதனால மொத்தமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃப்ரேம் மாதிரி கட்டி டோர் மட்டும் போட்டோம், ஒரே ஒரு டோர். இது கிச்சனு. இதில் நார்மல் யூஸ்வலாக வர்ற அந்த செட்டுக்கான பேஸ்கெட் தான், மேலே லேஃப்ட்டு. அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது உள்ளே இருக்கிற மைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு. ஃபேப்ரிக்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். இப்போ வந்து அதுதான் கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருக்குது. நல்லாயிருக்கும், ஒர்க்கு நீட்டாக இருக்கும். ஒயிட்டுனா கூட அழுக்காயிடும், அதுக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்குன்னு அது அழுக்காயிடும், இது அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதிலே கொஞ்சம் நைஸும் வருது, ரஃப்பும் வருது. மேலே நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 7 அப்படியே அவுட்ரு 8க்கு 7 நம்ம அப்படியே ஃபுல்லாகவே ஸ்லைடிங் டோர் போட்டோம். 2 டோரு, 4 ரூபா வருது. இதுக்கு அப்படியே பிரிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேங்கருக்கானது. சிம்பிள் தான், நம்ம நார்மலாக பார்க்குற அதே மாதிரி தான். இதுக்கு எவ்வளோ சீட் ஆச்சுன்னா, இந்த ரூமுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு கபோர்டுக்கு, அதாவது 4க்கு 7 இது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னா 5 ஷீட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 5, 10, 15 அவ்வளோதான். அந்த ரூமுக்கு ஆனது ஒரு 15 ஷீட்டு லேப்டாப்போட சேர்த்து. ஒரு கட்டிலும் ஒரு காட்டும் செஞ்சுருக்கேன். இது வந்து கெஸ்ட் ரூமில் வந்து தலகாணி அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக தான் இது நம்ம செய்ய சொன்னாங்க. அது என்னாச்சுன்னா, இடம் முன்னாடி ஃப்ரண்ட் பேஸில் உள்ளே 4 அடி இருக்குது, வெளியே வந்து 3 அடி இருக்கிறதுனால அதை பிரித்து போட வேண்டிய சுச்சுவேஷன். அதனால தான் சென்டரில் ஒரு வீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதில் காட்டு பார்த்திங்கன்னா 5.5க்கு 6 செஞ்சுருக்குறோம். 5.5க்கு 6, அதாவது 75 இன்ச்சு நீளம், அகலம் வந்து 65 இன்ச்சு. ஏன்னா அவங்க பெட்டு இருக்கிற சைஸ்க்கு நம்ம செஞ்சுருக்கோம். மேலே லேப்டு, பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் பார்க்குறது அந்த ஸ்டோரேஜ் வச்சுருக்க லைனாக ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்திங்களா. அது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்கா பார்த்திங்கன்னா மேட்டு .8 தான் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம கிரானைட் ஷேடோ உள்ளது, ஃபுல் மேட்டு அப்படியே ரஃபாக தான் இருக்கும். அதுக்கு பார்டர் வந்து ஒயிட் மட்டும் இல்லாமல் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பெருசாக இதில் ஒன்றும் பெருசாக டைம் இல்லை. மெயினாக எதுக்காக எதுவுமே பிளான் பண்ணல, இருக்கிறது என்னவா செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சு விட்டாச்சு. ஏன்னா டைம் இல்லாத காரணம். ஏன்னா இப்போது 5ஆம் தேதி அவங்க ஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷன் டைம் கொடுத்துட்டாங்க. அதனால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 15 நாளில் 3 பெட்ரூமு, ஒரு லிவிங்கில் ஒரு எல் டைப், அதை நான் போக காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல் ஃபினிஷிங் அவ்வளோ தான். ஹேண்டில் போட்டாச்சு. நீங்கள் கீழே பெட்ரூம் பார்க்குறீங்க, கீழே பெட்ரூமில் அந்த பக்கம் தனியாக பீரோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. அதுதான் வந்து பழைய பீரோ வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். அது ஓப்பனாக தான் இருக்கும், அது அதில் அப்படியே அந்த பழைய பீரோ எடுத்து உள்ளே வச்சுப்பாங்க.
ஃபினிஷிங் தான். நார்மலாக உள்ள ஹேண்டில் இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் நம்ம ட்ராவுக்கெல்லாம் எதுவும் ஹேண்டில்லாம் வைக்கல, அதிலே கீழே பீஸ் மாதிரி கொடுத்துட்டோம். அவ்வளோதான். இந்த ரூம் வந்து பக்கா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கீழே வர்ற ரூம் இது ஃபஸ்ட் பெட்ரூம். அடுத்து மேலே மாஸ்டர் பெட்ரூம். இது காட்டும் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இது எப்படி ஸ்டோரேஜ் உள்ளே வச்சுருக்கோன்னா, உள்ளே பெட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதனால் பெட் எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஏன்னா ட்ராவ் செஞ்சோம்னா நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நிறைய கிடைக்கும். என்னென்னா பெட் எடுத்து யூஸ் பண்ணுமேன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம ஹைட்ராலிக் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லை, எதுவுமே சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம சொன்னாலும் அவங்க டைம் இல்லைன்னுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் இடம் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு, ஃபுல் ஸ்பேஸு. இதே நம்ம ஹைட்ராலிக் வச்சுட்டோம்னா பெட்டோட மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைட்ராலிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் தூக்கும் போது பெட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல தலைப்பகுதியில் வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கும் போது ஃபுல்லாக மேலே ஏறாது, சும்மா லைட்டாக தான் மேலே போகும். ஒரு அடி அவ்வளோதான் மேலே போகும். பெட்டு இல்லைன்னா தான் தனியாக போகும். இது ஃபுல் கிளாஸ். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட போகிறோம். ஹேங்கர்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் ஹேங்கரு. சென்டரில் அங்கே ரெண்டாக பிரிச்சிட்டோம் அதை இருக்கிறத. இதில் அப்படியே ஃபுல்லாக கிளாஸ் எவ்வளோ வருதுன்னா 6 அடி வருது. 6 அடி ஹைட்டு, அகலம் ஒரு 20 இன்ச்சு வரும். அவ்வளோதான். மேலே நார்மலாக லேஃப்ட்டு, காட்டு பக்கத்தில் ஒரு சின்ன மொபைல்ஸ் இது வச்சுக்கிற மாதிரி. இது வந்து பாத்ரூமில் 3 டோர் போட்டோம். அவ்வளோதான். இன்னும் பெருசாக இதில் எதுவுமே நம்ம பெருசாக செய்யலை. இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியணுன்றதுக்காக எந்த பிளானும் இல்லை. யூஸ்வலாக செய்கிற மாடல் என்னவோ நம்ம அப்படியே செஞ்சுன்னு போயிட்டோம். அவ்வளோதான். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் இந்த ஒயிட்டில் ஃபுல்லாகவே போட்டோம் தலைப்பகுதி டிசைனு. இதில் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. கிச்சன் ஒர்க்கு டோட்டலாக முடிஞ்சுது. அது நான் எடுத்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி போடுறேன். அதில் அதுதான் எல்லாம் பண்ணுற ஒரு தப்பு. நான் அது கூட இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டேன். இது வந்து லிவிங் ப்ரொஜெக்ட் ரூமாக இது வரப்போகுது. இப்போ லிவிங் ஹால் தான், ப்ரொஜெக்டர் போட போகிறாங்க. அதனால் வந்து சிம்பிளாக ஸ்பீக்கர் வச்சுக்கிற மாதிரி அந்த எல் டைப்பு, மேலே எல் கீழே எல், அது அந்த டைப்பில் நம்ம வந்து செய்ய சொன்னாங்க. அப்படியே வால்லே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி க்ளீனாக அது பண்ணிட்டோம். டெப்த்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு இருக்குது. டெப்த்து 16 இருக்குது. நீளம் 7 அடி இருக்கும். அது நார்மலாக. மெயினாக என்னென்னா சீட்டு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் மொத்தம் ஹோல் ரூமுக்கும் வீட்டுக்குமே 75 ஷீட்டு யூஸ் பண்ணோம். அதில் வாட்டர் ப்ரூஃப் வந்து 30 ஷீட்டு யூஸ் பண்ணோம். ஏன் எதுக்காகனா கிச்சனுக்கு ஃபுல்லாகவே அதே போட்டோம். டோருங்களுக்கெல்லாம் மெயினாக வாட்டர் ப்ரூஃபே போட்டேன் டோருக்கு எல்லாமே. ஏன்னா கம்ப்ளைண்ட் வராது. அது ரெட் கோர் நல்லா இருந்தது, அதனால் நான் பூரா அதே போட்டோம். யூஸ்வலாக போடுற மாதிரி தான் போட்டோம். அடுத்து வந்து ஹேண்டில்லாம் ஒரே ஈவனாக 6 இன்ச்சு அப்புறம் 10 இன்ச்சு போட்டேன். எல்லாத்துக்குமே காமனாக வர மாதிரி.